பரமேஷ். இந்த ரமணா படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுனால எந்த லெவலுக்கு நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத மையக்கருவை வச்சுதான் இந்த படத்தை இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இவங்க அதிகாரிகள் வாங்குற லஞ்சத்தால எத்தனையோ ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் அரசாங்கம் தெரிஞ்சே தான் பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் சரி, டாக்டர்ஸ் எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்கி அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதை மாற்றணும், லஞ்சம் வாங்குறவங்க மத்தியில ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதாவது லஞ்சம் வாங்குறதுனால தன்னுடைய குடும்பம் அதாவது பார்த்தீங்கன்னா கேப்டனோட குடும்பம் சரி, ஒரு ஃப்ளாட்ல இவங்க வாங்குற லஞ்சத்தினால அவங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும். ஆன்டி கரப்ஷன் கோர்ஸ் அப்படியே வச்சு இவங்களை பழி வாங்குறது தான் இந்த படத்தோட கதைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லஞ்சம் வாங்குற அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரண பயத்தை கேப்டன் அவர்கள் ஏற்படுத்தியிருப்பாரு. எல்லாரையும் கடத்தி வித்தியாசமான முறையில இந்த படத்துல கொள்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருந்தாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி கேப்டன் அவர்கள் இறந்து போற மாதிரி தான் இந்த படத்துல வைப்பாங்க. அதாவது தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இந்த படத்துல தாகூர் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர்களுக்காக சில மாற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதை விட பல மாற்றங்கள் இந்த படத்துல பண்ணி தான் இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தை பல மாற்றங்கள் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, கேப்டன் அவர்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் ரமணா திரைப்படத்துல டான்ஸ் ஆடுற மாதிரியும் டூயட்லாம் இந்த படத்துல கிடையாது. கேப்டன் அவர்களுக்கு மாணவில்லைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வான தமிழனை பாடம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வச்சிருப்பாங்க. ஆனா டூயட்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திரைப்படங்களையும் அவர் நடிச்சா டான்ஸ் நிறைய திரைப்படங்கள்ல டூயட் சாங்ல டான்ஸ் வைக்கிறார். டான்ஸ் ஆடுற மாதிரி தான் அந்த திரைப்படங்களை வச்சுப்பாரு. அதாவது நிறைய திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 7 பாட்டு 8 பாட்டு டூயட் சாங் வச்சு சில தெலுங்கு திரைப்படங்களை நம்மளை போடுற மாதிரி தான் இருக்கும். ஐயோ, சில பாடல்கள்லாம் ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். சில பாடல்கள்ல ஐயோ இந்த பாட்டு எப்படாப்பா முடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் சிரஞ்சீவி அவர்களோட திரைப்படங்கள்லயே பாடல்கள்லாம் வச்சிருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா தெலுங்கு படத்திலேயே சில திரைப்படங்கள்ல அப்படிதான் இருக்கும். சிரஞ்சீவி அவர்களோட திரைப்படம் இல்ல, எல்லா திரைப்படங்களையும் அப்படிதான் இருக்கும். இந்த படங்களில் இப்போ இந்த தாகூர் படத்துல பாத்தீங்கன்னா டூயட்லாம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தை வச்சுக்கிட்டாரு. டூயட் சாங் வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யோகி சேது அவர்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படத்துக்கு ஆணிது. அதாவது நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவரோட கதாபாத்திரம் இந்த படத்துக்கு எந்த லெவலுக்கு உயிர் நாடி கதாபாத்திரமோ அதே மாதிரி இந்த படத்துல யோகி சேது அவர்களுடைய கதாபாத்திரம் தான் உயிர் நாடி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேட்டீங்கன்னா இந்த உயிர் நாடியான கதாபாத்திரத்தை நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் தெலுங்குல பண்ணியிருப்பாரு. பிரகாஷ் ராஜ் அவர்களோட நடிப்பு எந்த லெவலுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா யோகி சேது அவர்கள் அவரோட பாணியில நடிச்சாரு. கேட்டீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவருடைய பாணியில தான் இந்த படத்தை நடிச்சாரு. கேப்டன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்து அவர் தூக்கு தண்டனையை நிறைவேற்றாம தான் இந்த படத்துல வச்சாங்க. தாகூர் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டூயட் சாங் வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவருடைய அந்த தூக்கு தண்டனை கூட இந்த திரைப்படத்துல தூக்கு தண்டனைலாம் இந்த படத்துல கொடுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவரை தூக்குல போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் நிறைய போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதனால இவருடைய தூக்கு தண்டனையே ரத்து பண்ற மாதிரி தான் இந்த படத்துல வச்சாங்க. அவரை விடுதலை பண்ணிடுவாங்க. இந்த படத்துல கேப்டன் அவர்கள் நடித்த ரமணா திரைப்படத்திலேயே இதே மாதிரி வச்சிருந்தா இன்னும் ஒரு வழக்கம் போல கதையாயிட போதோ, விடுதலை பண்ணி வர மாதிரி அப்படிங்கிறதுக்காக அதனாலதான் கேப்டன் அவர்கள் இந்த படத்துல இறக்க வச்சிருவாங்க. அதனாலதான் இந்த படத்துல தூக்கு தண்டனை நிறைவேற்றுற மாதிரி தான் வச்சிருவாங்க. ஏன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா தப்பு பண்ணவருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ். என்ன கேட்டீங்கன்னா அதை கேப்டன் அவர்கள் இந்த படத்துல ரமணா கதாபாத்திரத்துல அவரே சொல்லுவாரு, பேனாவை எழுதுறதுக்கு தீர்ப்பு எழுதும் போது பேனாவை எழுதுறதுக்கு அப்புறம் பேனாவை உடைச்சிடணும், அந்த உடையப்படுற பேனா நானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு டைலாக் சொல்லுவாரு. அதனாலதான் இந்த படத்துல கேப்டன் அவர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுற மாதிரி வச்சாங்க. ஆனா இந்த படத்துல தூக்கு தண்டனையை கேன்சல் பண்ணி அவரை விடுதலை பண்ற மாதிரி தான் வச்சாங்க.
அதாவது படத்தை வந்து ரீமேக்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் பண்ணாங்க. கேப்டன் அவரோட ஹாஸ்பிட்டல் சீன் கேட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டல் சீன் தான் இந்த படத்துக்கு வந்து உயிர் நாடியே. இதை ஏதாவது மாற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி அவரோட தாகூர் திரைப்படம் தோல்வி அடைத்து கூட நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. அதனால வந்து ஹாஸ்பிட்டல் சீன்லாம் இந்த படத்தில் மாட்டாங்க, அப்படியே தான் எடுத்தாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, கேப்டன் அவர்களோட பாணியில் வந்து அவர் நடித்தார். இந்த படத்தில் சிரஞ்சீவி அவரோட பாணியில் தான் அவர் நடித்தார் என்ன கேட்டிங்கன்னா. கேப்டன் அவரோட பாணியை வந்து ஒரு சீனில் கூட பின்படுத்தலை. கேப்டன் அவரோட பாணியை வந்து ஒரு சீனில் கூட அவர் பின்படுத்தி நடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா சிரஞ்சீவி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்ஷன் கதாநாயகர். அதே மாதிரி குடும்ப திரைப்படங்களையும் அவர் நடிச்சிருக்காரு. லவ் ஸ்டோரி அப்படியே வந்து சொல்லிட்டே போகலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் சிரஞ்சீவி அவர்கள். பி விநாயக் அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷன். படத்துக்கு ப்ரொடியூசர் மது, மியூசிக் மணி சர்மா. இந்த படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, இசையும் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் வித்தியாசமான பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த தாகூர் படத்துலையும் பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா ரமணா அளவுக்கு இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைனாலும் தெலுங்கு படத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தில் தாகூர் படத்தில் அவருடைய பாணியில மணி சர்மா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருப்பாரு. படத்தோட பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா, பாடல்கள் வந்து டூயட் சாங்லாம் அந்த லெவலுக்கு ரசிக்க வைக்கிற மாதிரிலாம் இந்த படத்தில் பாடல்கள்லாம் இல்லை என்ன கேட்டிங்கன்னா. இந்த தமிழ் படத்தை பற்றி ஏற்கனவே நான் காணொலி வெளியிடும் போதே இந்த படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ரமணா திரைப்படம், கேப்டன் அவரோட திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான திரைப்படம், மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் அப்படின்னு. லஞ்சம் வாங்கறதுக்கு எல்லாம் டீம் யாரு கேட்டீங்கன்னா, மெயின் வில்லன் இந்த படத்துல, அதாவது மெயின் டீம் விஜயன். இந்த தெலுங்கு படத்துல வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் மாத்தி இந்த திரைப்படத்தை அப்படியே தான் எடுத்தாங்க. இந்த படத்தை பல மாற்றங்களோடு தான் இந்த படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படம் ரமணா திரைப்படம் மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்தாங்க இல்லையான்னு கேட்டீங்கன்னா 50% தான் இந்த படத்தை ரமணா படம் மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் ரமணா திரைப்படத்தை விட மிகப்பெரிய அளவுக்கு இருந்ததா இல்லையா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்போ இந்த காணொலியை பார்க்குற நீங்க எல்லாரும் வந்து இந்த காணொலியில இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு வந்து சில நண்பர்கள் வந்து கேள்வி எழுப்பலாம். இந்த காணொலியில நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காணொலியின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரமணா திரைப்படம் மாதிரி தாகூர் திரைப்படம் இருந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 50% தான் ரமணா திரைப்படம் மாதிரி எடுத்தாங்க. 100% ரமணா திரைப்படம் மாதிரி தாகூர் படம் வந்து கொண்டு வர முடியல. முக்கியமா வந்து சிரஞ்சீவி அவர்களுக்காக பல மாற்றங்கள் பண்ணி இந்த படத்தோட கதையை வந்து கெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து அவர் இறந்துருவாரு, அதாவது தூக்கு தண்டனை கொடுத்து தண்டனையை வந்து நிறைவேற்றிடுவாங்க. இந்த படத்துல அவர் இறந்து போற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சேயா அவர்கள் இவருக்கு ஜோடியா வர மாதிரி தான் இந்த படத்துல வச்சாங்க. இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தோட கதாபாத்திரத்தையே கெடுக்கிற மாதிரி தான் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா. அதே மாதிரி இதையும் தாண்டி இந்த படத்தோட கதைக்காக அங்க இருக்கிற தெலுங்கு ரசிகர்கள், அதாவது சிரஞ்சீவி ரசிகர்களுக்காக இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அங்க வெற்றியை கூட அடைஞ்சிருக்காங்க. என்னதான் 2003 இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து 2002 இந்த மாதிரி ஒரு கதையை நடிச்சதுல நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவர்களுக்கு தான் தமிழை பொறுத்த வரைக்கும் பெருமை சேர்ந்திருக்கு. அதற்கு பிறகுதான் சிரஞ்சீவி அவர்கள் இந்த திரைப்படத்தை ரீமேக் பண்ணி நடிச்சாரு. பல மாற்றங்கள் பண்ணி இந்த படத்தோட கதையை கெடுத்தாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவோம் என்ன கேட்டீங்க. அப்படிதான் வந்து நான் சொல்லுவேன் என்ன கேட்டீங்கன்னா. இப்போ ரீமேக் திரைப்படங்களை பற்றி அலசுகிற காணொலியில ரமணா தாகூர் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.